ஏன் கடவுள் நல்லவனையும் கெட்டவனையும் ஒரே மாதிரி அன்பு செய்கிறார்? முதலில் நமக்கு கோபம். இரண்டாவதாக, சரி எல்லாரையும் தான் அன்பு செய்கிறார் என்றால் நான் எதுக்கு நல்லவனா இருக்கணும்? அது அடுத்த கேள்வி. நானும் இஷ்டப்படி இருந்து விட்டு போய்விடுகிறேனே, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு தான் போறேனே. ஆஃப்டர் ஆல் கடவுள் என்னை அன்பு செய்யத்தான் போகிறார், அவர் தன்னுடைய அன்பை நிறுத்த போவது கிடையாது என்ற ஒரு எண்ணமும் ஒரு சிலருக்கு உண்டு. இதில் என்ன தவறு என்றால், கெட்டவனாக இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தவறு. கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் நல்லது செய்கிறேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். திருடுகிறவன் நன்றாக இருக்கிறான், பொய் சொல்கிறவன் நன்றாக இருக்கிறான், மற்றவர்களை ஊரை அடைத்து உலையில் போட்டுக் கொள்ளுகிறவன் நன்றாக இருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். சிறிது சிந்தித்து பாருங்கள், இது உண்மை கிடையாது. நாம் வெளிப்படையாக சிறிது கஷ்டப்பட்டால் கூட நல்லவர்களாக இருப்பது தான் நம்முடைய வெகுமதியே. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என்று சொல்கிறோம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற முதல் வெகுமதியே அந்த வேலைதான். ஆகினால் நாம் எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைக்கின்றோமோ அவை நமக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள், அவருடைய கொடைகள். எதெல்லாம் நல்லது சந்தோஷம் என்று நினைக்கின்றோமோ அவைகள் நமக்கு கெடுதலை செய்யக்கூடியவைகளாக இருக்கலாம். உதாரணமாக, குடிப்பது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அல்லது பான் பராக் போடுறது தான் ரொம்ப சந்தோஷம், கணக்கு வழக்கில்லாமல் நிறைய சாப்பிடுவது தான் எனக்கு சந்தோஷம் என்று நான் அதை செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? அந்த குடியே நம்மை கெடுத்துவிடும், உள்ளே எல்லாம் அழுகி போய்விடும், சீக்கிரத்தில் இறந்து விடுவோம். சாப்பிடுவதில் தான் எனக்கு சந்தோஷம் என்றால் கொஞ்ச நாள்ல தெரியும், டயபெட்டிஸ் வந்துடும், அப்புறம் எதையும் சாப்பிட முடியாது. நாம் எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்வதில்லை. இறைவனுடைய கட்டளைகள் ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்குது போல நமக்கு தோன்று. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பூசைக்கு வர்றேன், சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பூசைக்கு வர்றேன்னாக்க பூசைக்கு வராத, கஷ்டப்படு என்று ஆண்டவர் சொல்லவில்லையே. உனக்கு பூசைக்கு வருவதற்கு பிடித்திருக்கிறது என்றால் வா, என்னை பார்ப்பதற்கு உனக்கு ஆசை இருக்கிறது என்றால் வா, நீ இது ஒரு பெரிய சுமையாக நினைத்து கொண்டு வராதே என்பது ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம்.